என் ஒய்ஃப் எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. அதுவும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சும்மா சும்மா எரிஞ்சு இல்லையா. என்ன ஆச்சுமான்னு கேட்டா, நானே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருக்கேன், பேசாம போயிருன்னு சொல்லி மிரட்டுறா. இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஐயா, இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா என்னங்க ஐயா அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இதை பத்தி வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்க டாக்டர் சுபாஷினி ஃப்ரம் எம்ஜி மெடிக்கல் சென்டர். பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. அதுல அவங்க ஃபேஸ் பண்ற இந்த 3 சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1, போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ். இதுதான் 70% ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு வரது. குழந்தை பிறந்து 3 டேஸ்ல இருந்து 10 டேஸ் வரைக்கும் எப்ப வேணாலும் வரலாம். இது செல்ஃப் ரிசால்விங் தான். அம்மாவுக்கு தேவையான பெட் ரெஸ்ட், நல்ல ஒரு கேர் கொடுக்கும் போது வித்தின் 48 ஹவர்ஸ்ல போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் மறைஞ்சிடும். நம்பர் 2, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். இது 10ல இருந்து 15% ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து 1 வயசு வரைக்கும் எப்ப வேணாலும் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரலாம். இதுல இருக்க ஃபீமேல்ஸ் லோ மூட்ல, ரொம்ப எனர்ஜி இல்லாம, டயர்டா, ஃபெட்டிகா, எப்ப பாரு அழுதுகிட்டே ஒரு மாதிரி டிப்ரெஷன் மூட்லயே இருப்பாங்க. இப்படி இருக்கவங்கள இமீடியட்டா கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணா ஃபர்தரா போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்க்கு போகாம தடுத்துக்கலாம். நம்பர் 3, போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ், த மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் திங். இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் 0.05ல இருந்து 0.1% ஃபீமேல்ஸ் தான் வரும். இந்த சைக்கோசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஹாலுசினேஷன், மேனியாக் கம்ப்ளைண்ட்ஸ் தாண்டி சூசைடல் தாட்ஸ் ஃபார் கில்லிங் த பேபி கூட வரும். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ல இருக்கவங்க இமீடியட்டா கண்டுபிடிச்சு இமீடியட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் தாய்க்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Do follow and subscribe MJ Medical Center for more medical related contents.